பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்று யாருமே எதிர்பாராத நேரத்துல வெளியேறியவங்க தான் கெமி. இன்னும் சில நாட்களுக்கு பிக் பாஸ் வீட்ல விளையாடுவாங்கன்னு பலரும் கணிக்கப்பட்டிருந்த நிலையில திடீர்னு வெளியேறினாங்க. கெமியோட இந்த வெளியேற்றத்துக்கு ஒரு பின்னணி காரணம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, கெமிக்கு இப்போ டபுள் ஜாக்பாட் அடிச்சிருக்கான். அத பத்தி பேட்டி ஒண்ணுல கெமியே பூரி போட சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்ல தன்னுடைய துணிச்சலான பேச்சுகள் செயல்பாடுகளால கவனம் ஈர்த்தவங்க தான் கெமி. ஆனா யாருமே எதிர்பாராத விதமா 49வது நாள்ல நிகழ்ச்சியில இருந்து வெளியேற்றப்பட்டாலும் கெமியோட இந்த பங்களிப்பு பல ரசிகர்களாலும் விமர்சகர்களாலும் பாராட்டப்பட்டுச்சு. குறிப்பா தாம் வாழ்க்கையில சாதித்த விஷயங்களை கெமி லிஸ்ட் போட்டு சொன்ன போது பலரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதே போல பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறிய கெமி மேடையில கண் கலங்கிய போது நடிகர் விஜய் சேதுபதி தன்னுடைய கண்ணாடியை கொடுத்து கண்ணீரை மறைக்க சொன்னது இணையத்துல பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. இப்போ கெமிக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. சமீப நாட்களாகவே பல சேனல்களுக்கு கெமி பேட்டிகளை தந்துட்டு வராங்க. 2 முக்கிய தமிழ் படங்கள்ல கெமி நடிச்சிட்டு வராங்க. அதுல முதலாவது படம் ராஜு முருகன் இயக்கத்துல சசிகுமார் கதாநாயகனா நடிக்கும் மைலாட் திரைப்படம். ஒலிம்பியா மூவிஸ் நிறுவனம் தயாரிக்கும் அந்த படத்தோட ஷூட்டிங் வேலைகள் தீவிரமா நடந்துட்டு வருதாம். சசிகுமாருக்கு ஜோடியா கன்னட நடிகை சைத்ரா ஜே ஆர்ச்சர் நடிக்க குரு சோமசுந்தரம் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாராம். இத பத்தி கெமி சொல்லும் போது, இப்போ நான் 2 தமிழ் படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல ராஜு முருகன் இயக்கத்துல சசிகுமார் நடித்துள்ள மைலாட் படத்துல நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிருக்கேன். இந்த நெகட்டிவ் கேரக்டர் எனக்கு மிகவும் புதிய அனுபவமா இருக்கு. இந்த படத்தோட ஒரு பாடல் ஏற்கனவே வெளியாகிவிட்ட நிலையில மைலாட் திரைப்படம் இந்த டிசம்பர் மாதம் திரைக்கு வரும். இந்த படம் தான் நான் நடித்த படங்கள்லயே முதலாவதாக வெளியாக போகும் படம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நயன்தாரா கவின் இணைந்து நடிக்கும் ஹாய் படத்துல காமெடி கேரக்டர்ல நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நடுவுல கெமி ஏன் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறினாங்கன்னு சோசியல் மீடியாவில செய்திகள் கசிந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில இப்ப ஒரு தகவல் வலம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது கெமி பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு முன்னாடியே அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடும்போது பெரிய பட்ஜெட் படம் ஒன்றுல கமிட் ஆகிட்டாங்களாம். இந்த படத்தோட ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிக்க இருக்கிறதால அதுல கெமி கலந்து கொள்ள வேண்டி இருக்கு. அதனால படத்தோட தயாரிப்பு தரப்புல பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் குறித்து கெமி கிட்ட பேசி இருக்காங்களாம். ஷெட்யூல்ல எப்படியும் மாற்றம் வரும், அதனால பின்னாடி பாத்துக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. அதனால தான் பெரிய நம்பிக்கையோட கெமியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாட வந்திருக்காங்க. ஆனா திடீர்னு சம்பந்தப்பட்ட படக்குழு ஷூட்டிங்க்கு ரெடி ஆகிட்டதால படக்குழுவினர் நேரடியாகவே சேனல்ல பேசி கெமியை எவிக்ட் செய்ய சொல்லி கேட்டிருக்காங்களாம். அதனால தான் எவிக்ஷன் ப்ராசஸ்ல கெமி வெளியேற்றப்பட்டதா சொல்றாங்க. ஒருவேளை கெமி பிக் பாஸ் வீட்லயே விளையாட்ட தொடர்ந்திருந்தா அடுத்த வாரம் வெளியில வந்திருக்க வேண்டியது ரம்யா ஜோ தானா. ஆனா ரம்யா ஜோ இந்த வாரமும் எவிக்ஷன்ல இருந்து தப்பி இருக்கிறது கவனிக்க கூடிய விஷயமா இருக்கு.